சின்ன பொண்ணு கடற்கரையில விளையாண்டுட்டு இருக்குங்க. என்னது கடற்கரை விளையாண்டுட்டு இருக்கு. கடற்கரையில ஓரமா என்ன வைக்கும்? பொம்மை, பலூனு இதெல்லாம் விற்கும் தெரியுமா? அதெல்லாம் விற்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, அண்ணன் போய் தங்கச்சி கேக்குது, எனக்கு அந்த பொம்மையை வாங்கிட்டா அப்படின்ட்டு. என்னது அந்த பொம்மையை வாங்கிட்டா அப்படின்னு கேக்குது. இவன்கிட்ட காசு கிடையாது. யார்கிட்ட காசு கிடையாது? அண்ணன்ட்ட காசு கிடையாது. உடனே என்ன பண்றான், கடற்கரையில ஒரு 6 சிப்பி எடுத்துக்கொண்டு போய் கடைக்காண்ட கொடுத்து, இதை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுங்க, பொம்மை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாப்புல. பொம்மை கொடுங்கன்னு கேட்ட உடனே கடைக்காரர் இப்படி பாக்குறாரு. அங்க கடையில வேலை செய்ய வர ஒருத்தன், அவனும் பாக்குறான், என்னடா இது காசு கொடுத்தா பொருள் கொடுப்பாருன்னு பார்த்தா சிப்பியை கொடுத்தாரு. இந்த பொம்மையை தூக்கி இந்த ஆளு கொடுத்துட்டு அந்த 6 காசுல 2 காசை மிச்சம் கொடுத்து, நீ கொடுத்த காசுக்கு போதும்பா இதை அப்படின்னு 4 சிப்பியை வாங்கிட்டு அனுப்புறாரு. இப்படி போகும்போது இப்படி அண்ணன் தங்கச்சி ஜாலியா, தங்கச்சிக்கு சந்தோஷம், அண்ணன் கையை முட்டி போயிட்டே இருக்குங்க. இதை பார்க்கும் போது கடைக்காரனுக்கு இப்போ ஒரு தோணுதா இல்லையா உங்களுக்கு? என்ன கொடுத்தா பொருள் கொடுப்பாங்க? காசு கொடுத்தா பொருள் கொடுத்தாங்க. இவன் என்ன கொடுத்தான்? சிப்பி கொடுத்தான். இப்ப அந்த வேலைக்காரனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, கடை நடத்துறது வருமானம் தான் நடத்துறான் அப்படின்றப்ப என்ன அப்படின்னு கேட்டப்ப அப்படி சொல்றாப்ல, அதாவது இது உனக்கு எனக்கு காசு இல்லைன்னு தெரியும், அந்த குழந்தைங்களுக்கு காசு தெரியாது. இப்ப நான் இல்ல அப்படின்னு அனுப்பி விட்டுருந்தானா, என்ன இல்லன்னு அனுப்பி விட்டுருந்தானா, அவன் என்ன நினைச்சிருப்பானா, இந்த உலகம் காசை தவிர காசுதான் பெருசு, இது காசு கிடையாது. அப்ப காசுதான் பெருசுன்றப்ப அவன் என்ன இருக்கு, என்னம்லாம் காசுதான் பெருசுன்ற ஒரு நோக்கம் எப்படி இருக்கும், அது போயிருப்பான். இன்னொன்னு தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்க முடியன்ற ஒரு வருத்தம் என்ன இருக்கும், அவன் வாழ்நாள் ஃபுல்லா இருப்பான். அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் பெரிய ஆளாகி சம்பாதிப்பான் தெரியுமா, அன்னைக்கு என்ன நினைப்பான், ஐயோ அன்னைக்கு நம்ம என்ன செய்யல, காசே கொடுக்கலையே, கொடுத்தனே ஒரு பொருள் கொடுத்தாரு அப்படின்றப்ப என்ன நினைப்பான், அந்த மனுஷன் என்ன நினைப்பான், சே அவர் தானே மனுஷன் அவன்றப்ப அப்ப நினைப்பால. அப்ப காசை தாண்டி இந்த நேசிக்கிறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு இன்னும் உறவுகள் இந்த உலகத்துல இருக்குன்றத என்னைக்கு நினைப்பான், அன்னைக்கு பெரிய ஆளாய் சம்பாதிச்சு காசுன்னு தெரியும் போது நினைப்பான். அதனாலதான் அன்னைக்கு நான் ஏன் சொன்னா, காசை விட உலகத்துல அன்பு பெருசு, அதனால காசு முக்கியம் தேவைதான், ஆனா அதை தாண்டி அன்பு முக்கியன்றத அன்னைக்கு நிராகரிச்சிருந்தா, வாழ்க்கை முழுவதும் 2 காசு தான் உலகத்துல பெருசு, அன்பு காட்ட யாருமே இல்ல, தங்கச்சிக்கு வாங்கிக்கணும் கருத்து வந்திருக்கும். இன்னைக்கு நான் சொன்னது வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும்போது, காசை காட்டில நேசிக்கிற உறவுகள் இந்த உலகத்துல என்ன இருக்குன்றது அவனுக்கு தெரியும் இல்லையா, அன்புதான் உலகத்துல மிகச்சிறந்தது அப்படின்னு அந்த வேலைக்காரனுக்கு அந்த முதலாளி சொன்னாரு. அது போலதான் இன்னைக்கு உங்களுக்கும் அன்பாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு உங்களை பார்க்க சந்திக்க வந்திருக்கோம், உறவு கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம். அப்படி இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல வாய்ப்பு கொடுத்த அறிவுமொழிகளுக்கு சையதாகாவுக்கும் நிறுவனத்தை வேலை செய்யறவங்களுக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு உணவு கொடுக்குற அனைவருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ.